இன்று உங்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு நல்ல தலைப்பை நான் வழங்கி இருக்கிறேன். இந்த மண்ணில் இலக்கிய உணர்வை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் இந்த பணியை ஒரு தவமாக ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறது. இலக்கியம் என்பது என்ன? ஒரு நெறி சார்ந்த இலக்கை நோக்கி நம் அனைவரையும் இட்டு செல்லக்கூடியது இலக்கியமாக இருக்கும். இந்த இலக்கியத்திற்கென்று நோக்கம் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. தத்துவம் வேறு, இலக்கியம் வேறு. மனித வாழ்க்கையை ஆய்வு செய்வது தத்துவம். மனிதன் எப்படி வாழ்கிறான் என்பதை சொல்வதும், எப்படி ரசனையோடு அவன் வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதும், அவனுடைய வாழ்வையும் அவனுடைய ரசனையையும் மேம்படுத்துவதுமாக இருப்பதுதான் இலக்கியம். அறிவியல் ஒரு பக்கம், இலக்கியம் மறுபக்கம். நம்மில் பலருக்கு இதிலே இடர்பாடு இருக்கிறது. கம்பராமாயணத்தை கையிலே வைத்துக்கொண்டு இது ஆரிய திராவிட போர் என்றெல்லாம் பேசக்கூடிய அறிவாளிகள் இருக்கிறார்கள். இலக்கியத்தை இதயத்தால் பார்க்க வேண்டும், வரலாற்றை அறிவாலே அணுக வேண்டும். வரலாறு வேறு, இலக்கியம் வேறு. இலக்கியத்தின் இரகசியமே உண்மைதான். தத்துவத்திற்கு நீங்கள் நேரடியாக பொருள் கண்டால் தத்துவம் என்றால் என்ன? உண்மை. நேற்று ஒன்றாகவும் இன்று ஒன்றாகவும் நாளை ஒன்றாகவும் நிறம் மாறிக்கொண்டே இருந்தால் அதற்கு பெயர் உண்மை இல்லை. என்றும் ஒன்றாக இருப்பதனாலே தான் அது உண்மை. ட்ரூத் இஸ் காட் என்று சொல்கிறோம். மகாத்மா காந்தி மாற்றி போடுவதற்கு முன்பு இந்த மண்ணில் காட் இஸ் ட்ரூத் என்று சொன்னார்கள். கடவுள் உண்மையானவர் என்று சொன்னார்கள். காந்தி தான் அதை புரட்டி போட்டார். காட் இஸ் ட்ரூத் என்று சொல்லாதீர்கள், ட்ரூத் இஸ் காட் என்று சொல்லுங்கள். உண்மைதான் கடவுள். உண்மை எப்படி கடவுளாகும்? நான் மீண்டும் சொல்கிறேன், நேற்று ஒன்றாகவும் இன்று ஒன்றாகவும் நாளை ஒன்றாகவும் நிறம் மாறிக்கொண்டே இருந்தால் அதற்கு பெயர் உண்மை இல்லை. உண்மை என்றும் ஒன்றாக இருக்கும். கடவுளும் என்றும் நிறம் மாறாமல் ஒன்றாகவே இருப்பான். நேற்று ஒரு நிலையிலும் இன்று ஒரு நிலையிலும் நாளை ஒரு நிலையிலும் மாறி காட்சி அளித்தால் அவன் கடவுளே இல்லை. எனவே கடவுள் என்றால் நிலைத்த தன்மை கொண்டது, உண்மை என்பதும் நிலையானது. எனவே உண்மை கடவுள் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்று என்று சிந்தித்தது தான் இந்த மண். இலக்கியம் என்றால் ஒரு பக்கம், நீங்கள் அறிவியல் என்பது இன்னொரு பக்கம். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் அறிவை கொண்டு இலக்கியத்திடம் வரக்கூடாது. இதயத்தை கொண்டு ரசிப்பதற்காக இலக்கியத்திடம் நீங்கள் வர வேண்டும். நீங்கள் தெரிந்ததை வைத்துக்கொண்டு அறிவியல் பக்கம் போகக்கூடாது. தெரியாததை வைத்துக்கொண்டு இலக்கியம் பக்கம் வரக்கூடாது. நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஏற்கனவே தெரிந்த ஒன்றை வைத்துக்கொண்டு நீங்கள் அறிவியலில் போய் எதையும் தேட முடியாது. தெரியாததை தேடுவதற்குத்தான் அறிவியல். எனவே தெரிந்த ஒன்றை நீங்கள் வைத்துக்கொண்டு அறிவியல் பக்கம் செல்லக்கூடாது என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோன்றுதான் தெரியாததை வைத்துக்கொண்டு இலக்கியம் பக்கம் செல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியாததை சொல்வதல்ல இலக்கியம், உங்களுக்கு தெரிந்ததைத்தான் அது சொல்கிறது. நீங்கள் வாழும் வாழ்க்கையை சொல்கிறது. ஜெயங்கொண்டான் என்று ஒரு கவிஞர் ஒரு புது கவிதை எழுதியிருப்பார். தாயிடம் மகன் பேசுவது போல ஒரு நல்ல கவிதை. அது புது கவிதை தான். அம்மா, நான் குழந்தையாக இருக்கும்போது அன்று நீ சொன்ன கதைகளில் வந்த
கால் முள்ளை எடுத்துவிடச் சொன்ன கானகத்து சிங்கங்களை இன்று வரை நான் கண்டதே இல்லை அம்மா. எனக்கு நீ கதை சொல்லியிருக்கிறாய். எப்படிப்பட்ட கதைகளை நீ சொல்லியிருக்கிறாய்? கானகத்திலே ஒரு சிங்கம் இருந்தது. அந்த சிங்கம் ஓடி வந்த பொழுது அதன் கால்களில் முள் தைத்து விட்டது. அந்த வலியை பார்த்த ஒருவன் அந்த வலியிலிருந்து சிங்கத்தை விடுவிக்க வேண்டும் என்கின்ற நேயத்தோடு நெருங்கி அந்த கால் முள்ளை எடுத்தான். அந்த சிங்கம் அந்த மனிதனுக்கு நன்றி பாராட்டியது என்று நீ பல கதைகள் சொல்லியிருக்கிறாய். இப்பொழுது இவன் சொல்கிறான், அம்மா, கதைகளில் அன்று நீ சொன்ன மாதிரி கால் முள்ளை எடுத்துவிடச் சொன்ன கானகத்து சிங்கங்களை இன்று வரை நான் கண்டதே இல்லை அம்மா. அம்மா, என் அன்பிற்கினிய அப்பாவி அம்மா, என் குழந்தைக்கு நீ பாட்டியாகும் போதாவது இது போன்ற கதைகள் ஏதும் சொல்லாதே. என் குழந்தையை வாரி அணைத்து வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்க்கையை சொல்லு, நீ வாழ்ந்ததை சொல்லு என்பதுதான் அந்த கவிதை. வாழ்க்கை குறித்து பேசுவதுதான் இலக்கியம். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கென்று ஒரு இலக்கை ஏற்கனவே நம் முன்னோர்கள் சிறந்த முறையில் சிந்தித்து வகுத்து வைத்திருக்கிறார்களே, அதுதான் இலக்கியம். அதனாலே தான் இலக்கியத்தின் இரகசியம் உண்மை என்று சொல்கிறார். இலக்கியம் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக இல்லை என்றால் அது இலக்கியம் இல்லை என்று பொருள். ஆனால் இந்த இலக்கியத்தின் பாதிப்பு சமூகத்திற்கு இருக்கிறதா? அன்பு கூர்ந்து நான் சொல்வதை எந்த வருத்தமும் இல்லாமல் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இலக்கியம் உங்களை பாதித்திருக்கிறதா? இதே மேடையில் நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். 2000 ஆண்டுகளாக இந்த மண்ணில் ராமாயணம் பேசப்படுகிறதே. பிறன்மனை நயத்தல் என்பது எவ்வளவு மோசமானது! முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெலப்படா எனக் கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் செருக்கடந்த புயவலியும் கொண்ட தசமுகனாக ராவணன் இருந்தாலும் மாற்றான் மனைவியின் மீது மையலுற்ற ஒரு காரணத்தினாலே வாரணம் பொருதமார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மவுலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டு போனான் என்று கம்பன் பாடுகிறானே. அந்த அவலம் அவனுக்கு எதனாலே நேர்ந்தது? எப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க வீரன், எதனாலே நேர்ந்தது? மாற்றான் மனைவியின் மீது மையல் வைத்ததனால் தானே. தவறான பாலியல் தானே அதற்கு காரணம். 2000 ஆண்டுகளாக ராமாயணம் படிக்கிறோம். இன்றைய சமூகம் பாலியல் பிறழ்வுகள் இல்லாமல் பரிசுத்தமாக காட்சி தருகிறதா? யோசியுங்கள். விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொல்லுவார், உன்னிலும் வயது மிக்கவளாக ஒரு பெண் இருந்தால் அவளை தாயாகப்பா, உன்னிலும் வயது குறைந்தவளாக இருந்தால் அவளை உன் மகளாகப்பா, உனக்கு சமமான வயதுடையவளாக இருந்தால் அவளை உன் சகோதரியாகப்பா. பார்க்கிறோமா பார்க்கிறோமா என்று கேட்கிறேன். பெண்ணை அன்று தொட்டு இன்று வரை நுகர்வு பொருளாகத்தானே நாம் பார்த்து பழகி இருக்கிறோம். ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட், நுகர்வு பொருள், ஆணாதிக்கத்தின் மூலம் வந்து சேர்ந்த அவலம். ஒரு பெண் கவிஞர் சங்கரி எழுதியிருக்கிற அந்த கவிதைக்குள்ளே எவ்வளவு வலியும் வேதனையும் ஆழ புதைந்து கிடக்கிறது தெரியுமா உங்களுக்கு? அந்த பெண் கவிஞர் எழுதிய கவிதையை சொல்கிறேன். எனக்கு முகமில்லை, இதயமில்லை, ஆன்மாவும் இல்லை. எனக்கு முகமில்லை, இதயமில்லை, ஆன்மாவும் இல்லை. அவர்கள் பார்வையில் 2 மார்புகள், நீண்ட கூந்தல்,
சிறிய இடை, பருத்த தொடை, இவை மட்டுமே காட்சியளிக்கின்றன. சமையல் செய்தல், படுக்கை விரித்தல், பிள்ளை பெறுதல், பணிந்து நடத்தல், இவைதான் எனக்கான கடமைகள். கற்பு என்றும் பெய்யென பெய்யும் மழை என்றும் கதைக்கும் மனிதர்கள் அனைவரின் கண்களும் நோக்குவது என் உடலைத்தான். கணவன்மார் தொட்டு கடைக்காரன் வரையில் இதுதான் வழக்கம் என்று பாடுகிறாள். யோசியுங்கள். அப்படியென்றால் இலக்கியம் எந்த பாதிப்பை உங்களுக்கு கொடுத்தது? இலக்கியத்தின் பக்கம் எவ்வளவு பேர் வருகிறோம்? இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு ஆண்டு முழுவதும் இதற்காகவே ஒரு யாகம் நடத்துவது போல, ஒரு வேள்வி இயற்றுவது போல, ஒரு தவம் புரிவது போல, இங்கே இவர்கள் முத்தமிழ் மன்றம் உங்களை கூட்டி நல்லறிவை, நல்ல சிந்தனையை, நல்லொழுக்கத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது வாணியம்பாடியே வந்து குழும்பி விடுகிறதா என்ன? நல்லனவற்றை காது கொடுத்து கேட்பதற்கும் நாம் தயாராக இல்லை, நல்லனவற்றை படிப்பதற்கும் நாம் தயாராக இல்லை. நமக்கு வேண்டியதெல்லாம் வெற்று பொழுதுபோக்குதான். பொழுது போக வேண்டும். கனமான வாசிப்பையே காதலிப்பவர்கள் இன்று கிடையாது. நீங்களே பாருங்கள். நான் கல்லூரியில் படித்த பொழுது வார இதழ்களில் பார்த்தால் நல்ல எழுத்தாளர்கள் தொடர்கதை எழுதினார்கள். 1 வருடம், 1.5 வருடம், பொன்னியின் செல்வனை போல 3-4 வருடம் தொடர்கதை எழுதினார்கள். அதையும் வாரந்தோறும் படித்தார்கள். காலநடையில் தொடர்கதை வாசிப்பு நின்று விட்டது. சிறுகதை படிக்க தொடங்கினார்கள். இப்பொழுது சிறுகதை வாசிப்பும் நின்று விட்டது. துணுக்கு படிக்க தொடங்கிவிட்டோம். அப்படி என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நம்முடைய தரத்தை இழந்து கொண்டிருக்கிறோமே தவிர, நாம் மேலும் மேலும் அங்குலம் அங்குலமாக நம் வாழ்வை உன்னதம் நோக்கி உயர்த்தி கொண்டிருக்கிறோமா? 100 பேர் இருந்தால் 100 பேரில் இலக்கியத்தின் பக்கம் இதயத்தை திருப்புவர்கள் 2 பேர் இருந்தால் அதிகம். அதனாலே தான் 11 கீழ் கணக்கு நூல்கள் அத்தனையும் நீதி நூல்கள். அந்த நூல்கள் எந்த பாதிப்பை இந்த மண்ணில் ஏற்படுத்தியது? சிறுபஞ்ச மூலத்தை படித்தவன் யார்? திரிகடுகத்தை படித்தவன் யார்? ஏலாதியை படித்தவன் யார்? நான்மணிக்கடிகையை படித்தவன் யார்? நாலடியாரை படித்தவன் யார்? திருக்குறளை முழுமையாக வாசித்தவன் யார்? எதை நாம் வாசிக்கிறோம்? 50 காப்பியங்கள் என்று சொல்கிறோமே, அந்த 50 காப்பியங்கள் தமிழ் தாத்தா வாவேசு ஐயர் உவேசா மட்டும் இல்லாமல் போயிருந்தால் நாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராகவே காழ்ப்பை வெளிப்படுத்துகிறோமே. ஆனால் இந்த தமிழ் செம்மொழி இன்று உலக அரங்கில் பாராட்டப்படுகிறது என்றால் சங்க இலக்கியங்களை வைத்துக் கொண்டுதானே. புறநானூற்றை புரட்டி காட்டித்தானே நீங்கள் இது செவ்விலக்கியம் என்று சொல்கிறீர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் கணியன் பூங்குன்றன் எழுதியது எங்கே இருக்கிறது? புறநானூரில் தானே இருக்கிறது. இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய பண்பாட்டு புதையலாக அல்லவா புறநானூறு இருக்கிறது. அந்த புறநானூரை தேடி கரையானுடைய அரிப்பிலே இருந்து காப்பாற்றி உங்கள் கையிலே கொடுத்தவன் யார்? அந்த தமிழ் தாத்தா உவேசாதான். 50 காப்பியங்கள் என்று பேசுகிறோமே, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. உவேசா இந்த முயற்சியை எடுப்பதற்கு முன்பு தமிழ்நாட்டில் சிலப்பதிகாரமா, சிறப்பதிகாரமா, சிழப்பதிகாரமா என்றே தெரியாது. பரனில் கிடந்தது. கரையான்களுக்கு எவ்வளவோ இலக்கியங்கள் இறையா என்ன தேடி தேடி அந்த மனிதன் தான் சிலம்பை உங்களுக்கு கொடுத்தான். அந்த சிலப்பதிகாரத்தை அவன் தேடுகிற பொழுது கூட அடியார்க்கு நல்லாருடைய உரை முழுவதுமாக கிடைக்கவில்லை. அரும்பத உரையை கையிலே எடுத்தான். அரும்பத உரையை வைத்துக்கொண்டு அடியார்க்கு நல்லார் உரையில் இருக்கக்கூடிய பகுதிகளை வைத்துக்கொண்டு ஒரு சிறப்பான பதிப்பை சிலப்பதிகாரத்தை அவன்தான் கொடுத்தான்.
அந்த மனிதன் இல்லை என்றால் சிலப்பதிகாரம் இல்லாமல் போயிருக்கும். கும்பகோணத்தில் தமிழ் பேராசிரியராக சாமிநாத ஐயர் பணியாற்றிய பொழுது அந்த இடத்தில் முன்சிப்பாக ராமசாமி முதலியார் என்பவர் இருந்தார். அந்த ராமசாமி முதலியாருக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு இந்த ஊவேசா போகிறார். அந்த ராமசாமி முதலியார் ஊவேசாவை பார்த்து கேட்கிறார், எனக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறாய், உனக்கு என்னென்ன நூல்களில் பரிச்சயம் உண்டு சொல் என்கிறார். அவர் பல நூல்களை சொன்னார். சீவக சிந்தாமணியை நீ படித்திருக்கிறாயா என்று கேட்டார். அதுவரையில் சீவக சிந்தாமணியை அறிந்தவன் ஒருவனும் இல்லை இந்த மண்ணில். அது ராமசாமி முதலியாருடைய பரனில் பதுங்கி கிடந்தது. அந்த சீவக சிந்தாமணியை எடுத்து கொடுத்து இதை படித்து பார் என்றார். அதை மகிழ்ச்சியோடு உவேசா வாங்கி படிக்கிறார். அது சமணம் சார்ந்த நூலாக இருக்கிறது. அதனால் சமண சமயத்தில் ஆழ்ந்த அறிவை பெற்றவர்களையெல்லாம் தேடி தேடி சென்று அவர்களிடம் அதற்குரிய விளக்கத்தை பெற்று கும்பகோணத்திலே இருந்து சென்னைக்கு வந்து 500 நூல்களை அவர் பதிப்பித்ததனால் சீவக சிந்தாமணி உங்களுக்கு கிடைத்தது. சிலப்பதிகாரம் அவரால் தான் உங்களுக்கு வந்து சேர்ந்தது. மணிமேகலையையும் அவர்தான் உங்களிடம் கொண்டு வந்து கொடுத்தார். வளையாபதியும் குண்டலகேசியும் காணாமற் போய்விட்டதே ஏன்? காரணம் அது ஊவேசா கையில் கிடைக்கவில்லை. அப்படி என்றால் இலக்கியத்தின் பக்கம் நாம் மிகப்பெரிய அளவுக்கு ஈடுபாடு கொள்ளவில்லை. அன்றைக்கு படித்தவர்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருந்தது. படித்தவர்களே மிக குறைவாக இருந்தார்கள். அதனால் இலக்கியம் படிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இந்த நிலையில் உவேசா போன்றவர்கள், சீவை தாமோதரம் பிள்ளை, இப்படி வரிசையாக நான் இந்த தமிழுக்கு நூல்களை எல்லாம் தேடி தேடி கொடுத்து இதை வாழ வைத்தார்களே, அவர்களை பற்றி பேசுவதென்றால் அதற்கே ஒரு தனி உரை நமக்கு தேவை. இதே இடத்தில் நான் பேசியிருக்கிறேன். புறநானூறு, புறம் 400 பாடல் கொண்டது தானே புறநானூறு. அதில் பாடல் எண் 267, பாடல் எண் 268 ரெண்டும் கிடையாது. இன்றைக்கும் நீங்கள் புறநானூறு எங்காவது வாங்கி புரட்டி பாருங்கள், 2 பாடல் கிடையாது. அதற்காக நாம் கவலைப்பட்டோமா என்ன? 400 பாடல்களும் இல்லாமற் போனாலும் நாம் கவலைப்பட போவதில்லை. காரணம் என்ன? இன்றைய இளைஞர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். புறநானூறு படித்தால் எனக்கு சோறு கிடைக்குமா? கலித்தொகையை படித்தால் என் பசி தீருமா? திருக்குறளை வாசிப்பதனால் என் வாழ்க்கை தரம் உயருமா? நான் அந்த இளைஞர்களுக்கு அன்போடு சொல்கிறேன், பசியை தீர்ப்பது ஒன்றுதான் உன் நோக்கம் என்றால், பசிக்கு உணவு, தாகத்திற்கு தண்ணீர், உறவுக்கு உடல் திணவு, இந்த 3 தான் உனக்கான வாழ்க்கை என்றால், இந்த 3ஐத்தான் விலங்குகள் அன்றாடம் செய்து கொண்டிருக்கின்றன, அன்று தொட்டு இன்று வரை. அது பசி எடுத்தால் உணவை தேடும், தாகம் எடுத்தால் தண்ணீரை நாடும், தினவெடுத்தால் துணையை நாடும். இந்த 3ஐத்தான் நீயும் செய்வாய் என்றால் உனக்கும் விலங்குக்கும் என்ன வேறுபாடு? விலங்கிடமிருந்து உன்னை வேறுபடுத்துவது எது? பண்பாடு. பண்பாடு கால நடையில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள் குவிந்து கிடந்த சிறுமை அனைத்தையும் அப்படியே தள்ளி 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 வாழ்க்கையை பரிசுத்தமாக்க முயன்றதன் விளைவாக வந்து சேர்ந்ததுதான் பண்பாடு. அதைத்தான் கலித்தொகை சொல்லும், பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல். பண்பாடு என்ற பதத்தையே டிகேசி தான் கொடுத்தார். டிகேசி பயன்படுத்தியதற்கு முன்பு பண்பாடு என்ற வார்த்தை தமிழில் கிடையாது. அவர் எங்கே இருந்து எடுத்தார் என்றால் இங்கே இருந்து தான் எடுத்தார். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல், பண்பாடு, சிவிலைசேஷன். இதைத்தான் ஆங்கில இலக்கிய உலகத்தில் மேத்யூ ஆர்னால்டு கல்ச்சர் 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 என்று திரும்ப திரும்ப பேசினான். அந்த கல்ச்சர் தான் பண்பாடு. இதை கண்ணதாசனை பற்றி ராமலிங்கமும் மற்றவர்களும் பேசினார்கள். கண்ணதாசன் மிக அழகாக சொல்லுவான், பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என்பது கலித்தொகை.
ஆனால் மண்படு மரபில் மானிட சாதி பண்படும் அதனை பண்பாடென்க என்கிறான் கண்ணதாசன். என்ன அழகு பாருங்கள். மண்படு மரபில் மானிட சாதி பண்படும். ஒரு நாளில் பண்பாடு வந்து விடாது. மானிட சாதி கொஞ்சம் கொஞ்சமாக பண்பட்டு 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 பண்பாடு வந்து சேரும் என்கிறான் கண்ணதாசன். அந்த பண்பாட்டை தருவதுதான் இலக்கியம். நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பசிக்கு நீங்கள் எத்தனை மொழிகளையும் படியுங்கள். ஆனால் இந்த மண் காலம் காலமாக வளர்த்தெடுத்து கொடுத்திருக்கக்கூடிய பண்பாட்டு பாரம்பரிய பெருமைகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை மகத்துவம் மிக்கதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தமிழ் படியுங்கள். தமிழ் படியுங்கள். தமிழில் உள்ள நூல்களை தேடி தேடி படியுங்கள். நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசினால்தான் அறிவாளி என்று கருதுவதை முதலில் கைவிடுங்கள். இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் என்று சொன்னானே, அந்த தமிழ் எவ்வளவு இனிமையானது உள்ளே சென்று பாருங்கள். கற்றல் என்பது மிக முக்கியம் நண்பர்களே. நான் உங்களை கேட்கிறேன், உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட எத்தனை உயிர்கள், எண்ணற்ற உயிர்கள் இந்த மண்ணில் இருக்கின்றன. ஒரு பறவை கற்கிறதா? ஒரு விலங்கு படிக்கிறதா? எந்த உயிரும் கற்பது கிடையாது. கற்றல் என்பது மனித இனத்தில் மட்டும்தான் நிகழக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் மட்டும்தான் கற்கிறான். மறந்து விடாதீர்கள். ஒரு விலங்கு படிப்பதில்லை, ஒரு பறவை படிப்பதில்லை. ஒரு பறவை குஞ்சு இப்படித்தான் பறக்க வேண்டும் என்று தாய் பறவை சொல்லிக் கொடுத்தா பறக்கிறது. ஒரு விலங்கு குட்டியை போட்டதும் அந்த குட்டி இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் போக வேண்டும் என்று விலங்கு கற்றுக் கொடுக்கிறதா? தாய் விலங்கு கிடையாது. இன்னும் எளிதாக சொல்கிறேன். ஒரு பசு ஒரு கன்றை ஈன்றது என்றால், கன்றுக்கு பசி என்றால் கன்று என்ன செய்கிறது? நீங்கள் போய் கன்றை பிடித்து கொண்டு சென்று அந்த பசுவின் மடிக்காம்புக்கு கிட்டே வாயை கொண்டு போய் வைத்து, இங்குதான் பால் கிடைக்கும், இதை நீ கொஞ்சம் சூப்பி குடி என்று சொல்லிக் கொடுக்கிறோமா? கன்று தானாகவே செல்கிறது. பசுவின் மடிக்காம்பை வருடினால் பால் கிடைக்கும் என்பது அதற்கு தெரிகிறது. கற்று வருவதில்லை அதற்கு அறிவு. ஆனால் ஒரு தாய் குழந்தையை பெறுகிறாள். குழந்தை பசியினாலே வீறிட்டு அழுகிறது. குழந்தைக்கு பசி என்பது தாய்க்கு புரிகிறது. குழந்தையே வந்து மார்பில் சுவைக்குமா? தாய்தான் மார்பில் அரவணைத்து பாலை ஊட்டுகிறாள். அப்படி என்றால் கற்றல், கற்பித்தல் மூலமாக அறிவை பெறக்கூடிய ஒரே ஒரு இனம் மனித இனம்தான். அதனால் கற்றல் முக்கியம். அதனால்தான் நபிகளார் அழகாக சொன்னார் ஒரு இடத்தில், ஒன்று கற்பவனாயிரு அல்லது கற்பிப்பவனாயிரு, இரண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக வாவது இரு. ஆக கற்றல் முக்கியம். சங்ககாலம் தொட்டு இன்று வரை விரிந்து பறந்து கிடக்கக்கூடிய இந்த இலக்கிய உலகத்தில் இந்த இலக்கியம் எதை நோக்கி செல்கிறது? இந்த இலக்கியத்தின் பாடுபொருள், இந்த இலக்கியங்களின் பாவிகம், இந்த இலக்கியத்தின் உள் இருப்பாக இருப்பது எது? மூன்றே மூன்று தான். ஒன்று அன்பு சார்ந்த மனித நேயம். நீங்கள் தமிழை படிக்க 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 அன்பானவர்களாக மாறுவீர்கள், அன்பின் பெருமை உணர்வீர்கள். மிர்தாதின் புத்தகம் என்று உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்தில் ஒரு வரி அடிக்கடி நான் சொல்லுவேன், அன்பு வாழ்வின் சாறு, வெறுப்பு மரணத்தின் சீழ். அன்புதான் வாழ்வின் சாறு, வெறுப்பு மரணத்தின் சீழ். ஆனால் நம்மால் யாரிடமும் அன்பாக இருக்க முடியவில்லையே. இனத்தை வைத்து வெறுப்பு, மதத்தை வைத்து வெறுப்பு, சாதியை வைத்து வெறுப்பு, மொழியை வைத்து வெறுப்பு, சகல தளங்களிலும் வெறுப்பு.
வெறுப்பையே விதைத்து வெறுப்பையே வாழ்வாக்கி கொண்டவர்களாக நாம் இருப்பதை என் கண்ணால் பார்க்கிறேன். இந்த வாழ்கால சமுதாயத்தில் வெறுப்பு நெருப்பு உங்களுக்குள்ளே பற்றி படர்ந்தால் நீங்களே எரிந்து கரிந்து சாம்பலாவீர்கள். அன்பாயிருங்கள். நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். செயின்ட் அகஸ்டின் என்கின்ற கிறித்துவ ஞானி கிறித்துவ சமயத்தை பரப்புவதையே தன் வாழ்வியலாக கொண்டவர். அந்த செயின்ட் அகஸ்டினை ஒரு பாமரன் பார்க்கிறார். பைபிள், விவிலியம் இதை முழுவதுமாக வாசிக்க என்னால் முடியவில்லை. எனக்கு அவ்வளவு அறிவும் இல்லை. ஆனால் ஒரு கிறித்துவனாக நான் பைபிளின் சாரத்தை பருக விரும்புகிறேன். கர்த்தருடைய செய்திகளில் ஒரு சாரமாக இறக்கி ஒற்றை வரியில் கர்த்தர் என்ன சொன்னார் என்பதை எனக்கு சொல்லுங்கள் என்றார். செயின்ட் அகஸ்டின் சிரித்தபடி சொன்னார், ஒற்றை வரியில் தானே சொல்ல வேண்டும். அன்பாயிரு, அன்பாயிரு. நான் அடிக்கடி சொல்வேன், அன்போடிரு என்று சொல்வது வேறு, அன்பாயிரு என்று சொல்வது வேறு. ஒற்றுமையாக இருங்கள் என்பது வேறு, ஒருமையாக இருங்கள் என்பது வேறு. நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிற பொழுது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஒன்றுபடுகிறீர்கள். ஆனால் உங்கள் தனித்துவத்தை, உங்கள் அடையாளத்தை நீங்கள் ஒருபோதும் இழப்பதில்லை. ஒற்றுமை களத்தில் ஒருமை உணர்வு என்று வந்துவிட்டால் அங்கே மொழி இல்லை, அங்கே ஆண் பெண் பேதம் இல்லை, அங்கே மதம் இல்லை, சாதி இல்லை. எவையெல்லாம் பிளவு சக்திகளோ, பிளவு சக்திகள் அத்தனையும் காணாமல் கண்மூடிவிடும். ஒருமை உணர்வு. அதனாலேதான் வள்ளலார் சொன்னார், ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்த வேண்டும். எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்கள். நீ பணம் படைத்தவன், நானும் பணம் படைத்தவன், இருவரும் ஒத்தவர்கள், ஒத்தாரும். நீ அறிவில் பெரியவன், நான் அறிவில் குறைந்தவன், உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும், ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் யாராயினும் ஒருமை உளராகி உலகியல் நடத்துங்கள் என்கிறார். ஒருமை என்பதுதான். அன்போடு இரு என்று சொன்னால் உங்களுடைய பல்வேறு நல்ல பண்புகளில் அன்பும் ஒன்றாக இருக்கும். அன்பாயிரு என்று சொன்னால் உங்கள் இதயம் முழுவதும் தேடி 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 பார்த்தாலும் அன்பை தவிர வேறு எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை. நீங்களே அன்பின் வடிவமாக மாறிவிடுவீர்கள். அதனாலே தான் ராமாயணத்தில் குகன் பாத்திரம் அவன் அன்பு பாத்திரம். அதனாலே தான் குகனை ஆழ்வார் என்கிறார். ஆழ்வார்களில் குகனை கொண்டு போய் சேர்க்கிறான். ஆழ்ந்து நேசிப்பவன் தான் ஆழ்வார். இறைவனிடம் இருதயத்தை முழுவதுமாக கொடுத்து ஆழ்ந்து நேசிப்பவன் எவனோ அவன் ஆழ்வார். எனவே அன்பாக இருப்பது என்பது மிக முக்கியம். வெறுப்பை நாம் தவிர்க்க வேண்டும். இலக்கியத்தை படிப்பது போதாது. ராமாயணம் படிக்கிறோம், புலனடக்கம் வந்துவிட்டதா? மகாபாரதம் படிக்கிறோம், வரப்பு தகராறு நின்று விட்டதா? 2 அடி கூடுதலாக இருந்தால் சொத்து பிரிக்கிற பொழுது சுப்ரீம் கோர்ட் வரை போகிறவன் இன்றைக்கும் இருக்கிறானே. பிறகென்ன மகாபாரதம்? எந்த பெண்ணையும் காம பார்வையோடு பார்ப்பது என்று நீங்கள் புறப்பட்டு விட்டால் பிறகென்ன ராமாயணம்? திருக்குறள் என்பது என்ன? முழுமையான அற இலக்கியம் தானே. நான் பேசுகின்ற சில இடங்களில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாளர்கள் ரொம்ப பெருமிதத்தோடு ஒரு பிள்ளையை மேடைக்கு அழைத்து கொண்டு வருவார்கள். ஐயா, இந்த பிள்ளைக்கு 1330 குறட்பாக்களும் அத்துபடி. கேட்டு பாருங்கள். அன்புடைமை என்று ஒரு அதிகாரம் சொல்லுங்கள், உடனே அன்பின் வழியது உயர்நிலை என்று ஆரம்பித்து விடும். ஒழுக்கமுடைமை என்று சொல்லுங்கள், அடக்கமுடைமை என்று சொல்லுங்கள், அறிவுடைமை என்று சொல்லுங்கள், பண்புடைமை என்று சொல்லுங்கள், நானுடைமை என்று சொல்லுங்கள். திருக்குறள் எந்த அதிகாரத்தையும் சொல்லுங்கள், அப்படியே 10 குறட்பாக்களையும் சொல்லிவிட்டு
ஒரு அதிகாரத்தை சொல்லி அதில் 10 குறளையும் நீ சொல்லு, ஐயா கேட்கட்டும். அந்த குழந்தை 10 குறளையும் சொன்னது. குழந்தைக்கு ஒரு 10 வயது இருக்கும். நான் அதை அழைத்தேன். 10 குறளையும் சொன்னாய் அல்லவா, மகிழ்ச்சி. இதில் ஏதாவது ஒரு குறளுக்கு முழுமையான பொருளை சொல் என்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாத ஐயா என்றார். பிறகு எதற்கு படிப்பது? 1330 குறட்பாக்களை மனப்பாடம் செய்வதனால் நீ மனிதனாக முடியுமா? மனப்பாடம் செய்வதனாலேயே நீ பண்பில் உயர்ந்தவனாகிவிட முடியுமா? நான் சொல்கிறேன், 1330 குறட்பாக்களில் 1329 குறட்பாக்களை கொண்டு போய் குப்பை கூடையில் போட்டுவிடு. குப்பை கூடையில் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒரு குறள் படி, ஒரே ஒரு குறள் படி. ஒழுக்கத்தோடு வாழ்வது தானடா உண்மையான வாழ்வு. ஒருபோதும் ஒழுக்கம் பெறலாகாது. சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கிற பொழுதே அந்த இருதயத்திற்குள்ளே இந்த விதையை கொண்டு போய் விதைத்து விருட்சமாக்க முயலுங்கள். ஒரு குறள் படி. மீண்டும் விவேகானந்தரையே சொல்கிறேன், அலமாரி முழுவதும் 1000 புத்தகங்களை அடுக்கி வைத்து அவற்றையெல்லாம் படிக்கிறேன் என்று சொல்லாதே. மிகச்சிறந்த புத்தகம் ஒன்றை தேர்ந்தெடு. அந்த புத்தகத்தில் 5 வாக்கியங்களை படி. அந்த 5 வாக்கியங்களோடு நீ வாழ பழகு. நீ அறிவில் சிறந்தவனாக மாறுவாய் என்கிறார். அதுதான் முக்கியம். ஒரு இடத்தில் அவரே சொல்கிறார், யூ டேக் ஆஃப் an idea, யூ டேக் ஆஃப் an idea, மேக் இட் யுவர் லைஃப், யூ திங்க் ஆஃப் இட், யூ ட்ரீம் ஆஃப் இட் என்கிறார். ஒரே ஒரு இலக்கை நீ முதலில் தேர்ந்தெடு உன் வாழ்வில். யூ டேக் ஆஃப் an idea, ஒரு கருத்தை கையிலே எடு. மேக் இட் யுவர் லைஃப், அதுதான் உன் வாழ்க்கை என்று முடிவெடு. திங்க் ஆஃப் இட், அதையே நினை. ட்ரீம் ஆஃப் இட், அதையே கனவு காண். நீ உயர்வடைவதை தடுக்க இந்த உலகத்தில் ஒரு சக்தியாலும் முடியாது. அதைத்தான் நான் சொல்ல. ஒரு குறள் படி. நல்லதை திரும்பி பார்ப்பதில்லை என்று சத்தியமே செய்துவிட்ட சமூகத்தில் நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு நன்றாக தெரியும். 18 வயதில் நான் பேசத் தொடங்கினேன். 75 வயது முடிந்து விட்டது. 57 ஆண்டுகளில் என் அறிவை மட்டும் நான் பயன்படுத்தி என் வாழ்வை வளப்படுத்த வேண்டும் என்று கருதி இருந்தால் நான் இருக்கின்ற உயரமே வேறு. நான் உள்ளே நுழைகிற பொழுதே அத்தனை பேரும் எழுந்து கரவொலி எழுப்பியிருப்பீர்கள். ஆஹா, வானத்திலே இருந்து தேவர் வந்து விட்டார். ஒன்று பெரிய பதவியில் இருக்க வேண்டும், அல்லது எதை செய்தாவது பணத்தை பெற வேண்டும். நீ கள்ளச்சாராயம் காய்ச்சி கோடி கோடியாக வைத்திருக்கிறாயா, நீ பெரிய ஆள். எப்படியோ நீ வளைந்து நெளிந்து குனிந்து ஏவல் கூவலாக இருந்து ஒரு இடத்தை பிடித்து மேலே வந்துவிடு. அதற்கு பிறகு பார் நீ உன்னை சுற்றி எத்தனை பேர் என்று. ஆனால் அதற்காக என் அறிவை நான் ஒருபோதும் அடகு வைக்கவில்லை. அது வாழ்க்கை இல்லை என்கிற தெளிவு எனக்கு பிள்ளை பருவத்திலிருந்தே இருக்கிறது. அதல்ல வாழ்வு, அதல்ல வாழ்வு. பணமும் பதவியும் உங்களுக்கு இந்த உலகத்தில் பெருமையை கொடுக்கலாம். நபிகளார், நான் நபிகளாருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற பொழுதெல்லாம் கண்ணீர் விட்டு நெகிழ்ந்திருக்கிறேன். எனக்கு எல்லா மதமும் ஒன்றுதான். அரபு நாடுகள் அனைத்தும் அண்ணல் நபிகளாருடைய ஆட்சியின் கீழ் வந்து விடுகிறது. இன்றைக்கு ஒரு அரசு இருக்கிறது என்றால் டிவிஷன் ஆஃப் பவர். ஒன்று எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று லெஜிஸ்லேச்சர், இன்னொன்று ஜுடிஷியரி. நீதி நிர்வாகம் ஒரு பக்கம், நிர்வாகம் ஒரு பக்கம், சட்டம் இயற்றுவது ஒரு பக்கம் என்று 3 பிரிவுகளாக இருக்கின்றனவே. நபிகளார் காலத்தில் அனைத்துக்கும் அவரே தலைவர். சட்டத்திற்கும் அவர்தான் தலைவர், ஆட்சிக்கும் அவர்தான் தலைவர், நீதிக்கும் அவர்தான் தலைவர். சுற்றி இருந்த அரபு நாடுகள் அனைத்துக்கும் அவர்தான் தலைவர், ஆட்சியாளர்.
அவர் ஈச்சமர இலைகள் கொண்ட ஒரு அறை, அந்த அறையில் ஈச்சமர படுக்கையில் அவர் படுத்து கிடக்கிறார். நபிகளாருக்கு பிறகு இரண்டாவது கலீஃபாவாக வந்தவர் உமர் போய் நபிகளாரை பார்க்கிறார். உமர் வந்ததை பார்த்ததும் நபிகளார் எழுந்து உட்காருகிறார். ஈச்சம்பாயில் படுத்திருந்ததனால் முதுகு முழுவதும் வரி வரியாக இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு உமர் கண்ணீர் விடுகிறார். நபிகளாரே, ஒரு சின்னஞ்சிறிய சிற்றரசுக்கு ஆட்சியாளனாக இருப்பவன் கூட எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு வாழ்க்கையை நடத்துகிறான். இவ்வளவு பெரிய பேரரசினுடைய ஆட்சியாளர், நீங்கள் ஏன் இப்படி இந்த ஈச்சம்பாயில் படுத்து கிடக்க வேண்டும்? இந்த அளவுக்கு உங்களுக்கு எளிமையும் ஏழ்மையும் தேவையா என்றார். அப்பொழுது நபிகளார் சொல்கிறார், நீ சொன்னாயே ஒரு சின்னஞ்சிறிய மணற்பரப்புக்கு அதிபதியாக இருந்தாலும் 1000 சுகங்களை அனுபவிக்கிறான் என்று. அவன் இம்மையில் கிடைக்கக்கூடிய இத்தனை சுகங்களை அனுபவிப்பான், மறுமையில் அவனுக்கு எந்த சுகமும் கிடைக்காது. ஆனால் ஏழ்மையாகவும் எளிமையாகவும் எவன் தன்னை வாழ்வதற்கு பழக்கிக் கொள்கிறானோ அவன்தான் ஆண்டவனுக்கு நெருக்கமாகி விடுகிறான். இந்த பிறவியிலும் சரி அடுத்த பிறவியிலும் சரி அவன்தான் ஆண்டவனின் அன்புக்குரியவனாகிறான். அதை நான் படித்திருக்கிறேன், எனக்கு அது புரிகிறது, உங்களுக்கும் புரிய வேண்டும் என்கிறேன். இப்பொழுது நீங்கள் திருக்குறளை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் பிள்ளைகளிடம் அந்த குறளை கேட்டால், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, இப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கிறோம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வள்ளுவன் அங்கேயே செத்து விடுகிறான். பதம் பதமாக பிரித்து பிரித்து பார்த்தால் தான் வள்ளுவனை நீங்கள் காண முடியும். அதனாலே தான் பாரதி மனம் நொந்து ஒரு இடத்தில் சொன்னான், அணிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிறார். நீ எத்தனை படித்தென்ன? இந்த படைப்பை படைத்தவன் எந்த நோக்கத்தோடு கொடுத்தான் என்பதை நீ அறியாமலேயே படிப்பதனால் ஒரு பயனும் இல்லை என்று புலம்புகிறான் பாரதி. இப்படி இந்த குறளையே நீங்கள் பாருங்கள். முதலில் அவன் என்ன சொல்கிறான்? குழந்தைக்கு நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும்? நீங்கள் எத்தனை மணிக்கு எனக்கு கொடுத்தீங்க? 6:10. எனக்கு ஒன்றும் இல்லை, பேசி பேசி அழுத்து போனவன் நான். மிக விரைவாக விட்டால் உடல் நலத்தோடு நான் வீடு திரும்புவேன். அதாவது வள்ளுவன் என்ன சொல்கிறான்? கற்க. அங்கேயே நீங்கள் நிறுத்தணும். குழந்தையிடம் சொல்லும்போது கற்க, படி, கற்க வேண்டும். ஏன் கற்க வேண்டும்? அதுதான் முதலில் சொன்னேன். கற்றல் என்பது மனித இனத்திற்கு மட்டும்தான். கற்றால் தான் நீ மனிதன். எந்த விலங்கும் எந்த பறவையும் கற்பது கிடையாது. எனவே கற்றல் அனுபவம் என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான். நீ மனிதனாக இருக்க வேண்டும் இல்லையா? விலங்காக இழிந்து விடலாகாது. அதனால் நீ மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் கற்க. அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். முதல் தகுதியே மனிதனாக இருப்பதற்கு எது? கற்பது. அதனால்தான் கற்றவனுக்கு கண் இருக்கிறது, கல்லாதவனுக்கு புண் இருக்கிறது என்கிறான் வள்ளுவன். கற்க. அதற்கு பிறகு கசடு அற. கசடு என்றால் குற்றம். கல்வி எதற்காக? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் அத்தனை பேர் உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று போகாத கோவில் இல்லை, செலவழிக்காத பணம் இல்லை, காணாத கனவில்லை, செய்யாத தவம் இல்லை. நம் பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும். எதற்கு? நன்றாக படித்தால் மிக நல்ல வேலை கிடைக்கும். மிக நல்ல வேலை என்பதற்கு அடையாளம் என்ன? துப்புரவு பணியாளனாக இருப்பதா? அதுவா மிக நல்ல வேலை உங்கள் பார்வையில்? லட்சம் லட்சமாக சம்பாதிக்க வேண்டும். அப்படி முடிந்தால் டாலராக அமெரிக்கா பறந்து போய் அங்கே சம்பாதிக்க வேண்டும்.
அந்த அமெரிக்காவில் பிள்ளைகள் படிப்பதை சொல்லுகிற பெற்றோர்களை நீங்கள் பார்க்கிற பொழுது, அதை சொல்லுகிற பொழுது அவர்களுக்குள்ள என்ன முகமலர்ச்சி தெரியுமா? அது எவ்வளவு பெருமிதம். என் பிள்ளை யூஎஸில் இருக்கான், கலிஃபோர்னியாவில் இருக்கிறான், நியூயார்க்கில் இருக்கிறான். ஆனால் அந்த பிள்ளை அங்கே இருப்பதனால் கடைசியில் உங்களுக்கு முதியோர் இல்லம் தான் இருக்க போகிறது என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். அவன் அங்கே இருப்பான், நீங்கள் இருக்க இடமில்லாமல் முதியோர் இல்லம் தேடி நடப்பீர்கள். சரி, போகட்டும். நன்றாக படிக்க வேண்டும். ஏன்? நன்றாக சம்பாதிக்க வேண்டும். நன்றாக சம்பாதிப்பது எதற்காக? நன்றாக வாழ வேண்டும். நன்றாக வாழ்வது என்றால் என்ன? உலகில் எத்தனை இன்பங்கள் இருக்கின்றனவோ அனைத்தையும் பட்டியல் போட்டு ஒவ்வொன்றாக அனுபவித்து விட்டு ஒரு நாள் செத்துவிட வேண்டும். இதுதானே நன்றாக வாழ்வது நீங்கள் நினைப்பது? ஆனால் படிப்பு எதற்கு? நான் ஒரே வரியில் சொல்கிறேன். கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு. எதற்காக நீ படிக்கிறாய்? அறிவை பெறுவதற்காக படிக்கிறாய். எதற்கு உனக்கு அறிவு? பண்பாடு பராமரிப்பதற்காக, பண்பாடு செழுமையுறுவதற்காக, பண்பாட்டின்படி உன் வாழ்க்கை நடப்பதற்காக தானடா உனக்கு அறிவு. எது சரி, எது தவறு, எது நன்மை, எது தீமை என்று பகுத்து அறியக்கூடிய அறிவை ஆண்டவன் உனக்கு வழங்கி இருக்கிறானே, அந்த அறிவை நீ பெறுவது எதற்காக? பண்பாடு காப்பதற்காக. கற்க கசடு அற. அங்கே அடுத்துதான் நீங்கள் பார்க்கணும். கற்பவை கற்றபின் என்கிறான். எல்லாத்தையும் படிக்கக்கூடாது. கையில் கிடைத்தது எல்லாம் படிக்கக்கூடாது. காரணம், நம்முடைய ஆயுள் மிக மிக குறைவு. நீங்கள் 100 வயது வாழ்ந்து ஒரு முதியவர் செத்து கிடக்கிற வீட்டிற்கு நீங்கள் போய் இறுதி மரியாதை செய்வதற்கு நிற்கிறீர்கள் என்று கொஞ்சம் நினைந்து பாருங்கள். சுற்றி இருக்கக்கூடிய அத்துணை பேரும் சிரித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஒருவர் கூட அழமாட்டார். அங்கே பிணம் இருக்கும். ஒரு பக்கம் ஒருவர் தேநீர் அருந்தி கொண்டிருப்பார். 4 பேர் ஊர் கதைகளை பேசிக் கொண்டிருப்பார்கள். எந்த வருத்தமும் இல்லை. காரணம் என்ன? அவர் 100 வயது வாழ்ந்து விட்டார். நிறைவாழ்வு வாழ்ந்து விட்டார். 100 வயது வாழ்ந்தார் என்றால் என்ன பொருள்? ஒரு ஆண்டுக்கு 365 நாட்கள். 100 வயது வாழ்ந்தால் 36,500 நாள் மண்ணுக்கு மேலே இருந்திருக்கிறார். 36,500 நாளுக்கு பிறகு மண்ணுக்கு உள்ளே தான் போக போகிறார். அதற்கு மேல் இங்கே இருப்பதற்கு இடம் இல்லை. எனவே இந்த வாழ்வை எப்படி நாம் சரியாக பயன்படுத்தி வாழ்வது என்பதுதானே முக்கியம். கற்க கசடு அற கற்பவை கற்றபின். எதை கற்க வேண்டும்? அதை கற்க வேண்டும். சிறந்ததை கற்க வேண்டும். சிறந்ததை கற்று என்ன செய்ய வேண்டும்? நிற்க அதற்கு தக. ராமாயணம் படித்தாயா? புலனடக்கத்தோடு இருந்தால் நீ ராமாயணம் படித்ததற்கு பொருள். மகாபாரதம் படித்தாயா? மறந்தும் அண்ணனோடு எந்த தகராறிலும் ஈடுபடுவதில்லை. அண்ணன் தம்பி சண்டை வந்தால் இரத்த ஆறுதான் ஓடும் என்பதைத்தானே மகாபாரதம் சொல்கிறது. அதை புரிந்து படித்தாயா? அதனால்தான் எப்படி படிப்பது என்பதில் கூட இப்பொழுது நான் பேசுகிறேன். நீங்கள் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டு விட்டு போனால் இந்த மன்றத்தை அமைத்து என்ன பயன்? நான் பேசி என்ன பயன்? நீங்கள் கேட்டு என்ன பயன்? கேட்டல். நான் இவற்றை இங்கே கூட சொல்லி இருப்பேன். நல்லனவற்றை 4000 முறை சொல்ல வேண்டும். கேவலம் ஒரு தரக்குறைவான சினிமா பாட்டையே 3000 முறை கேட்டு பழகிய காது தானே நம்முடைய காது. நான் கண்ணதாசன் பாட்டை சொல்லலை. இப்பொழுதுதான் அவர் நல்ல பாடல்கள் எல்லாம் சொல்லிவிட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். எந்த பாட்டை வேணாலும் கேட்குறேன்ல. தமிழனுடைய ரசனை. நான் 12 தலைவர்களை, மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, காமராஜர், நேதாஜி, ஜீவா, பெரியார், இப்படி வஉசி, 12 மகத்தான தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுவதுமாக வருங்கால தலைமுறையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 12 மாதங்கள், ஒவ்வொரு மாதமும் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பேசி அவையெல்லாம் யூடியூபில் இருக்கின்றன. 10 வருடங்களாக இருக்கும்.
அதை பார்த்தவர்கள் எத்தனை பேர் இருப்பான், கேட்டவன் எத்தனை பேர் இருப்பான் என்றால் ஒரு 1,00,000 பேர் 1,50,000 பேர் இருப்பான். காவாலா காவாலா என்று ஒரு பாட்டு வந்தது, 10 நாளில் கோடி தாண்டி விட்டது. கோடி கோடியாக பார்க்கிறான் காவாலாவை. இதைவிட கேவலம் உலகத்தில் எங்காவது இருக்கிறதா? இதுதான் உங்கள் ரசனை என்றால் உங்களை எவன் மாற்ற முடியும்? எந்த இலக்கியம் உங்களை மாற்ற முடியும்? எனவே நீங்கள் கெட்டு போனீர்கள். பிள்ளைகளையாவது கொஞ்சம் வாழச் செய்யுங்கள் என்பதற்குத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பிள்ளைகளையாவது நல்லபடியாக வாழச் செய்யுங்கள், நல்ல சிந்தனைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முயலுங்கள். எல்லாவற்றுக்குமே காரணம் என்ன? மனம்தான் காரணம். நீங்கள் திருக்குறளை வாசித்தால் நான் சொல்லுகிறபடி ஒரு குறளாக நீங்கள் வாசிக்க வேண்டும். நான் ஒரே குறளை 2 மணி நேரம் ஒவ்வொரு நாள் கிருபானந்த வாரியார் கந்தன் கருணை காலட்சேபம் செய்வதை போல என்னால் பேச முடியும். ஆனால் நீங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்க மாட்டீர்கள். திருக்குறளை எல்லாம் யாரையா கேட்பார்கள்? நீங்கள் ஒன்று சொல்கிறேன், நான் இந்த நிமிடம் தான் இருக்கு, இதோடு முடித்து விடுகிறேன். எனக்கு ஆறு போல் ஓட வேண்டும். அது ஆறு நோக்கம் என்ன? கடலில் போய் கலப்பது. கடலில் கலக்கிற வரை ஆறு தன்னியல்பாய் ஓட வேண்டும். தடை இருந்தால் தடையை தகர்த்து விட்டு ஓட வேண்டும். அப்படி வந்த தடைகளையெல்லாம் தகர்த்து நான் நிறைய ஓடி இருக்கிறேன். இப்பொழுது தேவையில்லை என்று நானே விட்டு விடுகிறேன். அவ்வளவுதான். இதை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். பாரதி தன் வாழ்காலத்தில் எத்தனை இலக்கியங்களை படித்திருப்பான். அவனுடைய வாழ்காலத்தில் சங்க இலக்கியங்கள் அனைத்தையும் அவன் படிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. தமிழ் தாத்தா வந்த பிறகுதானே பல இலக்கியங்கள் தமிழுக்கே வந்து சேர்ந்தன. அதனால் எல்லாம் அவன் காலத்தில் கிடைத்த அனைத்தையும் படித்தான். கம்பனை படித்தான், சிலப்பதிகாரம் அவனுக்கு தமிழ் தாத்தாவால் கிடைத்தது, சிலம்பை படித்தான், 4000 திவ்ய பிரபந்தங்களை படித்தான், எல்லாவற்றையும் படித்தான். எல்லாவற்றையும் திருக்குறளை படித்தான், சிலப்பதிகாரத்தை படித்தான், கம்பனை படித்து கம்பனில் ஈடுபாடு கொண்டான். கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் என்று நெகிழ்ந்து பேசுகிறானே. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று வள்ளுவனை போற்றுகிறானே. சிந்தை அள்ளும் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று நெகிழ்ந்து பேசுகிறானே. அப்படியானால் அவன் சிலப்பதிகாரத்தை படித்து சொல்கிறான், திருக்குறளை படித்து சொல்கிறான், கம்பனை படித்து சொல்கிறான். ஒரு இடத்தை மட்டும் நீங்கள் கவனிக்க வேண்டும். இதை மிக முக்கியமான கருத்து, அதைத்தான் உங்களிடம் சொல்லிவிட்டு போகிறேன். எத்தனை நூல்கள், 100 நூல்கள் பாரதி காலத்தில் இருந்திருக்கும். அவற்றில் பலவற்றை அவன் படித்திருப்பான். அவன் எழுதுகிறான் தமிழை சாதி பற்றி ஒரு கவிதை. உலகில் எத்தனையோ சாதிகள் இருக்கும். அவன் சாதி என்று சொல்வதெல்லாம் நீங்கள் நினைக்கிற நாடார் சாதி, வன்னியர் சாதி, செட்டியார் சாதி கிடையாது. ஒன்று அவன் சாதி என்று சொன்னால் அது தமிழை சாதி. ஒட்டுமொத்த தமிழனை அவன் ஒரு சாதியாக பார்க்கிறான். தமிழை சாதி இல்லை என்றால் மனித சாதி. நீங்கள் சொல்லுகிற வெவ்வேறு சாதிகள். அவன் சொல்கிறான் உலகத்தில் எத்தனையோ இனங்கள், அவற்றைத்தான் சாதிகள் என்கிறான். எத்தனையோ சாதிகள் இருக்கின்றன. எல்லா சாதிகளுக்கும் ஒரு நாள் சாவு வந்து சேரும். எல்லா சாதிகளுக்கும் சாவு வந்து சேரும். ஆனால் தமிழச் சாதிக்கு மட்டும் சாவே கிடையாது என்று சத்தியம் செய்கிறான். பாரதிக்குள்ள பெருமை என்ன தெரியுமா? போகிற போக்கில் ஒன்றை சொல்லிவிட்டு போக மாட்டான். எதற்காக அதை சொல்கிறேன் என்பதற்கான காரணத்தை அழுத்தமாக சொல்வதுதான் பாரதியிடம் இருக்கக்கூடிய அற்புதம். அவன் சொல்கிறான், இந்த தமிழச் சாதிக்க மட்டும் சாவு கிடையாது. ஏன் தெரியுமா? சிலப்பதிகார செய்யுளை கருதியும் திருக்குறள் உறுதியும் தெளிவும் அழகும் விரிவும் ஆழமும் கருதியும் எல்லை ஒன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதியும் தமிழச் சாதி அமரத்தன்மை வாய்ந்தது என்று நான் கருதியதுண்டு. இந்த 3 நூல்களை மட்டும்தான் அவன் சொல்கிறான். இந்த 3 நூல்களும் இருக்கிற வரையில் தமிழனுக்கு சாவு கிடையாது என்று சத்தியம் செய்கிறான். அப்படி என்ன அந்த 3 நூல்களுக்கு தனி பெருமை? சிலப்பதிகாரத்தை படித்தவன் மணிமேகலையை புரட்டி இருக்க மாட்டானா?
ஏன் மணிமேகலையை பேசவில்லை? யோசியுங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள், ஐங்குறுங்காப்பியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து பாருங்கள். சிலப்பதிகாரத்தை தவிர மற்ற அனைத்துமே சமயம் சார்ந்த காப்பியங்கள் தான். ஒவ்வொரு சமயத்தையும் தூக்கி நிறுத்துவதற்காக பிற சமயங்களை தாக்குகிற நோக்கத்தில் படைக்கப்பட்டவை தான். மணிமேகலையை புரட்டுங்கள், புத்த மதத்தை உயரத்திலே தூக்கும், மற்ற மதங்களை கீழே தாக்கும். ஆனால் சிலப்பதிகாரம் படியுங்கள், இளங்கோவடிகள் சமணனா இல்லையா என்ற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. கவுந்தியடிகள் பாத்திரத்தை அவன் உயரமாக கொண்டு போய் நிறுத்துகிற பொழுதே அவன் சமணனாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் பேசுவார்கள். சமணனாக இருப்பவன் உருவ வழிபாடு செய்ய மாட்டான், ஆனால் கண்ணகி வழிபாடையே அவன் நடத்துகிறான். சிலப்பதிகாரத்தில் கடைசியில் கண்ணகி வரமே தருகிறாள். வரம் தருகாதையில் அவன் எந்த மதம் என்று இனங்காட்டவே இல்லை. சிலப்பதிகாரத்தை நீங்கள் படித்தால் சைவமா போற்றப்படும், வைணவமா போற்றப்படும், சமணமா போற்றப்படும், பௌத்தமா போற்றப்படும். எல்லா சமயங்களையும் நேசிக்கிற, சமயங்களுக்கு இடையே இணக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கிற காப்பியமாக சிலப்பதிகாரத்தை அவன் பார்த்தான். அதனால் அதை கையில் எடுத்தான். சிலப்பதிகார செய்யுளை கருதியும் திருக்குறள் உறுதியும் தெளிவும் அழகும் விரிவும் ஆழமும் கருதியும் என்கிறான். திருக்குறளை பார்த்தால் கிறித்துவர்கள் கூட திருக்குறள் வள்ளுவன் கிறித்துவன் என்று சொல்கிறார்கள். இஸ்லாமியர்கள் கூட சொல்கிறார்கள். மண்ணில் வந்த கடைசி இறை தூதர் நபிகளார். ஆனால் அதற்கு முன்பு லட்சக்கணக்கான இறை தூதர்கள் இந்த மண்ணில் இறங்கி இருக்கிறார்கள். உலகத்தின் எந்தெந்த நிலப்பரப்பில் நல்ல செய்திகளை எல்லாம் யார் யார் வழங்கினார்களோ அவர்களையெல்லாம் இறை தூதர்களாகத்தான் இஸ்லாம் பார்க்கிறது என்று சொல்கிறது. அப்படி என்றால் வள்ளுவனை கூட அவர்கள் ஒரு இறை தூதராக பார்க்கலாம். கிறித்துவர்கள் அதற்கு நூலே எழுதியிருக்கிறார்கள், அவன் கிறித்துவன் தான் என்று சொல்வதற்கு. சமணர்கள் இதை வைத்துக்கொண்டு என் குணத்தான் என்ற ஒரு வார்த்தையை அதை வைத்துக்கொண்டு அவன் சமணன் தான் சொல்ல. ஆதி பகவன் அவன் சமணன் தான். மலர்மிசை ஏகினான், இல்லை இல்லை அவன் பௌத்தன் தான், இல்லை அவன் வைணவன் தான். அனைத்து சமயங்களும் என்னுடையது என்னுடையது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக திருவள்ளுவன் திருக்குறளை படித்திருக்கிறான். நீங்கள் ஜியு போப் திருக்குறளுக்கு அவர் எந்த அளவுக்கு அவர் சமயத்தை பரப்புவதற்கு இந்த மண்ணுக்கு வந்தவர். தமிழ் கற்று தமிழ் மூலமாக அந்த மொழியோடு சேர்ந்து சென்றால் நெஞ்சுக்கு நெருக்கமாக போகலாம், நெருக்கமாக சென்று அனைவரையும் தன் பக்கம் ஈர்க்கலாம் என்பதற்காக படிக்கிறார். ஆனால் படித்தவர் தன் மனதை அதிலே இழக்கிறார். அந்த ஜியு போப் சொல்கிறார், கடவுள் இந்த திருக்குறளை பற்றி இந்த ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. நான் எப்பொழுதும் கனமான விஷயங்களை தான் பேசுவேன். ஜியு போப் சொல்லுகிறார், The religion of திருவள்ளுவர் is a standing puzzle என்கிறார். Religion of திருவள்ளுவர் is a standing puzzle. திருவள்ளுவன் எந்த மதத்தை சார்ந்தவன் என்பது புரியாத புதிராக இருக்கிறது என்கிறார். அடுத்த வரிதான் அழகு. அவர் சொல்கிறார், He bases morality upon theology என்கிறார். He bases morality upon theology. சமய கருத்தை விட, ஒரு சமய தத்துவத்தை விட திருவள்ளுவன் தூக்கலாக நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பது மொராலிட்டி, ஒழுக்கம், அறம். அதுதான் முக்கியம். அறத்தை கடவுளாக வைத்தவன் அவன். அதனாலே தான் நீங்கள் பாயிரம் பார்த்தால் அரண் வலியுறுத்தல் இருக்கும். அதற்குள்ளே நான் போனால் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். நிறைவாக சொல்கிறேன். நீங்கள் முதல் கடவுள் வார்த்தை பாருங்கள். கடவுள் வார்த்தை நீங்கள் வைத்துக்கொண்டு நான் என்ன சொல்கிறேன், தயவு செய்து வள்ளுவனுக்கு நீங்கள் காவி சாயமும் பூசக்கூடாது, கருப்பு சாயமும் பூசக்கூடாது. அவன் காவிக்குள்ளே கட்டுப்பட்டவனும் இல்லை, கருப்புக்குள்ளே வந்து சேர்ந்தவனும் இல்லை. காரணம் என்ன? அவனுடைய கடவுள் வாழ்த்து 10 குறட்பாக்களை பாருங்கள். 10 குறட்பாக்களில் 7 குறட்பாக்கள் திருவடியை மட்டும்தான் பேசுகிறது. திருவடியை தான். நீ ஒவ்வொன்றாக நீங்கள் இந்த 10 குறள் போய் திருவள்ளுவர் திருக்குறளை கொஞ்சம் எடுத்து வைத்து இந்த முதல் கடவுள் வார்த்தை எடுத்து 10 குறட்பாக்களையும் படியுங்கள். கற்றதனாலாய பயனென்கொள்
வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். நற்றாள் தாள் மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இப்படி வரிசையாக படித்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். வெறும் திருவடியைத்தான் சொல்கிறான். எனவே சமய காழ்ப்பு இல்லாமல் படைக்கப்பட்டது திருக்குறள். சமயங்களுக்கு இடையே இணக்கத்தை தேடி தருவதற்கு உருவெடுத்தது சிலப்பதிகாரம். வைணவனாக இருந்தாலும் வைணவனாக இருந்த கம்பன் தந்த இராமாயணத்தில் சைவம் சிறுமைப்படுத்தப்படவில்லை. வேறு எந்த சமயமும் தவறாக பேசப்படவில்லை. இவற்றையெல்லாம் யோசிக்க வேண்டும். அதனால்தான் இந்த 3 நூல்களை அவன் கொண்டு வந்து மக்கள் முன்னாலே நிறுத்துகிறான். அந்த 3 நூல்களையாவது படியுங்கள். அந்த 3 நூல்களையாவது இனிமேல் நீங்கள் பிள்ளைகளுக்கு படிக்க சொல்லுங்கள். பாரதி சொன்ன கடைசி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது அந்த ஒன்றை மட்டும் நான் சொல்லிவிட்டு செல்கிறேன். பாரதி ஒவ்வொரு மனிதனுக்கும் 4 கடமைகள் இருக்கின்றன என்கிறான். உங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன். மனிதனாய் பிறந்து இந்த மண்ணில் வலம் வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பாரதி 4 கடமைகள் உண்டு என்கிறான். முதல் கடமை தன்னை கட்டுதல், புலன் அடக்கம். 5 புலன்களையும் கட்ட வேண்டும். தன்னை ஆளாதவன் மண்ணை ஆள்வதற்கு தகுதியே இல்லாதவன். மண்ணை நீ ஆள வேண்டும் என்றால் முதலில் உன்னை நீ ஆள வேண்டும். எனவே தன்னை ஆள்வது, புலன்களை கட்டுவது, ஒழுக்கம் சார்ந்து நடப்பது, அறத்தின் வழியில் நடப்பது, சத்தியம் வத, தர்மம் சர. பேசுவதென்றால் சத்தியத்தை பேசு, வாழ்வதென்றால் அறத்தின்படி வாழ். அதுதான் முக்கியம். தன்னை கட்டுதல். அடுத்து பிறர் துயர் தீர்த்தல். தன்பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்று வாழாதே. ஒரு சின்னஞ்சிறிய வட்டத்திற்குள்ளேயே உழன்று உழன்று வாழ்ந்து வாழ்ந்து செக்கு மாடு போல சுழன்று சுழன்று சாகாதே. பிறருக்காக வாழ பழகு. தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல். எங்கே அனாதை, எங்கே வறியவன், எங்கே நோயுற்றவன், எங்கே அகதி பார். அவர்கள் கண்களில் வழியக்கூடிய கண்ணீரை துடைப்பதற்கு உன் வாழ்வை பயன்படுத்து என்கிறான். தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல். அடுத்து பிறர் நலன் வேண்டுதல். துயரை தீர்த்தால் மட்டும் போதாது, என்றும் அவர்கள் துயரின்றி நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய். கடவுள் முன்னாலே நின்று எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்காதே. கடவுள் முன்னால் நின்று உனக்கென்று கேட்டால் அதற்கு பெயர் பிச்சை. சக மனிதனுக்கு நன்மையை செய் என்று கடவுள் முன்னாலே கையேந்தி நின்றால் அதற்கு பெயர்தான் பிரார்த்தனை. நாம் பிரார்த்தனை செய்வதில்லை, பிச்சை எடுக்கிறோம் கோயில் கோயிலாக போய். அதைத்தான் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா போகிற போக்கில் அழகாக சொன்னான். காமன் பீப்புள் டு நாட் ப்ரே, தே ஒன்லி பெக் என்றான். நாம் பிரார்த்தனை செய்வதில்லை, பிச்சை எடுக்கிறோம். ஆனால் பாரதி எப்படி பேசுகிறான்? பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீதுள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புல் பூண்டு யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும். ஞானாகாசத்து நடுவே நின்று நான் பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக, துன்பமும் மிடிமையும் சாவும் நோவும் நீங்கி சார்ந்த பல் உயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன். நீயும் நின் திருச்செவி கொண்டு திருவுளம் இறங்கி அங்கனே ஆகுக என்பாய் ஐயனே என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலன் வேண்டுதல். 4வது கடமை எப்படி சொல்கிறான் பாருங்கள். விநாயகத் தேவனாய், வேலுடை குமரனாய், நாராயணனாய், நதிச்சடை முடியனாய், பிறநாட்டிருப்போர் பெயர் பல கூறி அல்லாஹ் யெகோவா எனத் தொழுதன்புறும் தேவரும் தானாய், திருமகள் பாரதி உமையனும் தேவியர் உகந்த வான் பொருளாய், உலகலாம் காக்கும் ஒருவனை போற்றுதல்
பூமியில் அனைவருக்கும் கடன். இதை சொல்வதுதான் இலக்கியத்தினுடைய கோட்பாடு, இலக்கியத்தின் நோக்கம். நன்றி, வணக்கம்.